அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்ட தான் நீங்க கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்க அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்க காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்க ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலன்னா நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல. என்ன நாங்க மிகப்பெரிய அளவுல அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்க கேப்டன் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். அவர் வழிதான் எங்க வழி. அதனால அவங்க தேர்தல் போதே நாங்க அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன், அண்ணா இன்னைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோன்னு. அப்ப அவர் சொன்னார் இன்னைக்கு வேண்டாம், தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இங்க தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்ப கூட நான் என்ன சொன்னேன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, தேதி தான் அறிவிக்கிறோம் ஏன் சொல்றேன், ஏன்னா அவங்க கொடுத்தாங்க, அதுதான் நான் சொன்னேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா இப்ப வேணான்னு அவர் சொன்னதுனால அன்னைக்கு நாங்க அறிவிக்கல. அப்புறம் அவரு நாங்க எப்ப சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், யாரோ சொல்றதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாகும் அப்படின்றதுதான் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது உண்மை, அது இல்லைன்னா அவங்க மறுக்க முடியாது. அது அப்புறமா கேட்கும்போது அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லாரும் லைன்ல வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு, பிரஸ் மீட்ல ஏதோ சொல்லிட்டாரு, அதை நீங்க மனசுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு இமிடியேட்டா அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பெருசு பண்ணல. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களாதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இல்ல எல்லா கேள்வியும் எங்ககிட்டயே கேக்குறீங்களே, ஆட்சியாளர்கள் தானே, இந்த திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்ல. ஆமா ஆமா இல்ல, சகோதரர் செல்வ பெருந்தகை எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதற்காக அவருக்கு தேமுதிக சார்பா எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்க கருத்து. பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார், முதல்வரும் திமுகவும் தான். அவங்க தான் அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும். எனவே பத்திரிகை சகோதரர்கள் நீங்க இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். அது யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் செல்வ பெருந்தகை அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்லிதான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது எப்பயுமே. யார் அதுதான் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்துல நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் SAC கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன், சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்விதான் கேக்குறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேளுங்க. விஜய் எல்லார் மேல இப்படி தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க. பட் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாக தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்லை. அவர்
வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்கக்கூடாது என்று சொல்றாரு. அவர் கருத்து அவருடைய கருத்து, அதை நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்றதா தான் நாங்க நினைக்கிறோம்.